Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை மாதவரத்தில் 16 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பிடிக்கப்பட்ட மெத்தபெட்டமைனின் சர்வதேச மதிப்பு 16 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. சென்னை மாதவரத்தில் 16 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை மாதவரம் அருகே 16 கோடி மதிப்புள்ள 16 கிலோ மெத்தபெட்டமைன் என்கிற போதைப் பொருட்களை மாதவரம் தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இதுடன் ஒரு பெண் உட்பட 5 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். இந்த போதைப் பொருட்கள் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு மியான்மர் நாட்டிலிருந்து மணிப்பூர் வழியாக சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட கடந்த 10 நாட்களுக்கு முன்பு 1.5 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அதாவது கடந்த 21ஆம் தேதி மாதவரம் காவல் ஆய்வாளர் தலைமையிலான தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் மாதவரம் ரோஜா நகர் பகுதியில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்களை விற்பனை செய்வதாகவும் ஒரு தகவல் கிடைத்துள்ளது. அந்த தகவலின் அடிப்படையில் தான் தனிப்படை போலீசார் மாதவரம் பகுதி முழுவதுமாக சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்பொழுது மாதவரம் ரோஜா நகர் பகுதியை சேர்ந்த வெங்கடேசன், அதே போன்று திருவல்லிக்கேணி பகுதியை சேர்ந்த கார்த்திக் ஆகிய இருவரும் போதைப் பொருட்களை விற்பனை செய்வதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து கடந்த 10 நாட்களுக்கு முன்பு 1.5 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அதனுடைய மதிப்பு 1 கோடி ரூபாய்க்கு மேல் இருந்தது. இந்த நிலையில் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட தொடர் விசாரணையில் தான் இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் கிடைத்திருக்கிறது. போலீசார் இதுவரை 5 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். அந்த 5 நபர்களில் அதே பகுதியை சேர்ந்த சாகுல் அமித், லாரன்ஸ், சரத்குமார் மற்றும் ஒரு பெண் ஜான்சி என்கிற பெண் உட்பட 5 பேரை கைது செய்து அவர்களிடம் 16 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இதனுடைய சர்வதேச மதிப்பு 1 கிலோ 1 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. இந்த நிலையில் அந்த 5 பேரையும் கைது செய்து மேலும் மணிப்பூர் நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட அடுத்த கும்பல்களை போலீசார் தீவிரமாக தேடி வருவதாகவும் காவல்துறையிலிருந்து தகவல்கள் கிடைத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி முரளி. Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.